Radio City Podcast. தெரிந்த சினிமா தெரியாத விஷயம். ரேடியோ சிட்டி சியானுடன். ரேடியோ சிட்டி சியான். தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன். இவரை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. யோசிப்போம், யார் சார் அந்த மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன்? அப்படியே கொஞ்சம் சுருக்கி பாருங்க சார் அப்படின்னா எம்ஆர் ராதா. ஓ மை காட், நடிகவேல் என்று கொண்டாடிய எம்ஆர் ராதா. தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி பாணி, தனி இடம் உண்டு. அனைத்து கருத்துக்களையும் நிறுத்தி போட்டுல அடிச்ச மாதிரி பேசிட்டு போன ஒரு ஆளு. 1937 ராஜசேகரன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அந்த படம் சரியா ஓடல. அவருக்கு அவ்வளவு திறமை இருந்த கூட அந்த படம் சரியா போலன்னு சொல்லி பட அதிபர்கள் அவரை போய் யாருமே பார்க்கல. இருந்தாலும் எம்ஆர் ராதா அவர்களுக்கு கைவசம் நாடகம் இருந்தது. அதனால அவர் அதை பத்திலாம் கவலைப்படாம நமக்கு சினிமா இனிமே சரிப்பட்டு வராது, நான் நாடகத்து பக்கமே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை தூக்கி போட்டுட்டு நாடகத்துக்கு போயிட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற ஊர்கள்ல நாடகம் நடத்தும் போது சில விஷயங்களை சொல்லிடுவார். எனக்கான கொள்கைகள் இப்படிதான், நான் இப்படிப்பட்ட ஆளுதான், சோ கடவுள் மறுப்பு இருக்கத்தான் செய்யும், இதனால மனம் புண்படுபவர்கள் யாராவது இருந்தா இந்த நாடகத்தை பார்க்க வர வேணாம், இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு பொறுப்பு துறப்ப அப்பவே நாடகங்கள் மூலமாக கொண்டு வந்த ஆளும் இவரு தான். சோ நாடகம் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, எம்ஆர் ராதாவையும் ரத்த கண்ணீரையும் பிரிக்கவே முடியாது. அதுல அந்த குஷ்டரோகி கேரக்டர். சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா? அந்த கேரக்டர்ல அவர் வரும்போது அவங்க குடும்பத்தினரே பயந்து போவாங்களாம். அவர்கிட்ட போய் பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ ஒரு மாதிரி அருவருப்பா ஃபீலிங் ஆகும். இதை விட முக்கியமான விஷயம், ஒரு முறை அந்த நாடகத்தை தலைமை தாங்க அப்போதைய சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் வந்திருக்காரு. அவரு எம்ஆர் ராதா கிட்டேயே போலையாம், ஒரு 3 அடி தள்ளி நின்று பேசிருக்காரு, தொட்டு கூட பேசலையாம். என்னன்னா அந்த தோற்றம் ஐயோ ஒரு குஷ்டரோகி அப்படின்ற மாதிரி. அதுதான் எம்ஆர் ராதா. ஒரு விஷயம் சொல்றேன், சினிமாவுல ஆரம்ப காலகட்டத்துல புகழ்பெற்ற நாடகங்கள் எல்லாம் திரைப்படமா கன்வெர்ட் பண்ணப்பட்டது. அந்த வரிசையில எம்ஆர் ராதாவுடைய ரத்த கண்ணீர் நாடகத்தையும் திரைப்படமாக்கணும்னு பல ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாங்க. ஆனா எப்படி இவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது? எம்ஆர் ராதா ஒரு மாதிரியான டைப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை தொட விட்டுட்டாங்க. ஆனாலும் பாருங்க, நேஷனல் பிக்சர்ஸ் உடைய ஓனர் இருக்காருல்ல பெருமாள் முதலியார், அவருக்கு எம்ஆர் ராதாவுடைய இந்த நாடகத்தின் மீது தீரா ஒரு காதல். எப்படியாவது இதை படமாக்கிடணும் அப்படின்னு சொல்லி சமூக சீர்திருத்த கருத்துக்களோடு பராசக்தி அப்படின்ற ஒரு படம் கொடுத்ததால எம்ஆர் ராதாவுக்கும் இவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது. சோ இவரு போய் அவர்கிட்ட கேட்க, இல்லைங்க சினிமாவே வேணான்னு ஒதுங்கி வந்துட்டேன், நமக்கு நாடகம் இருக்கு, இருந்தாலும் பராசக்தி அப்படின்ற ஒரு நல்ல படம் கொடுத்தீங்க, அந்த காரணத்துக்காக நீங்க கேட்டு நான் நடிக்க வரேன், ஆனாலும் இந்த ரத்த கண்ணீர் நாடகத்தை நீங்க சினிமாவா எடுக்கணும் அப்படின்னா சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிஷன்ஸ் தானே, சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க. அதாவது நான் ஒரு நாடக நடிகன், சரியா? அதனால நான் கேமராவை பார்த்து தான் நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு நடிப்பேன். நீங்க கேமராவை நான் எப்படி எப்படிலாம் நடிக்கிறனோ, எந்த பக்கமா திரும்பணும் அப்படி எப்படி வச்சு ஷூட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, எனக்கு நாடகம் இருக்கிறது தினமும், அதனால அந்த நாடகத்தை முடிச்சுட்டு நைட்ல தான் ஷூட்டிங் வருவேன். சோ எல்லா ஆர்டிஸ்டையும் நீங்க நைட்ல வர சொல்லி நைட் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது, சம்பளம். அப்போ ஒரே ஒரு ஆளு தான் ₹1,00,000 மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்க KB சுந்தராம்பாள். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, KB சுந்தராம்பாள் வாங்குற சம்பளத்தை விட ஒரு ₹25,000 மேல போட்டு, அதாவது ₹1,25,000 எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு எம்ஆர் ராதா சொல்லும்போது நேஷனல் பிக்சர்ஸ் ஓனர் ஒத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ரத்த கண்ணீர் கதையை எம்ஆர் ராதாவை தவிர வேற யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவர் பண்ணா மட்டும்தான் அது வெற்றி அடையும்னு தெரிஞ்சு அவர் கேட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார். சோ மோகன் கதாபாத்திரம் மறக்கவே முடியாது, ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா ஆக்ட் பண்ணது. இதே போல இன்னொரு விஷயம், தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல உங்க கூட ஷேர் பண்றேன். தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி. தெரிந்த சினிமா தெரியாத விஷயம். ரேடியோ சிட்டி சியானுடன்.